அராஜக போக்கை வன்மையா கண்டிக்கிறோம். சீமான்னா இங்க பயம், சீமான்னா பயம். ஒவ்வொருத்தரும் ஊடகம் மாறுவோம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரி மாணவி பிரச்சனைய நாங்களே ஊடகம் மாறி பேசுவோம். தடுக்கவே முடியாது. நாங்க சீமான் தம்பிகள் புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு எமர்ஜென்சி காலகட்டத்தை நினைவுபடுத்துது. மக்களுக்காக போராடுறவங்கள ஒரு மிரட்டல் தொழில இன்றைக்கு காவல்துறை செயல்படுது. நாம் தமிழர் கட்சி சார்பில் வன்மையா கண்டிக்கிறோம். இதை அடக்குமுறை பத்தி இல்லைங்க, இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி எங்களோட தங்கை பாதிக்கப்பட்டிருக்கா. இன்னும் சொல்ல போனா இது மாதிரி தமிழகம் முழுக்க பாதிக்கப்பட்டவங்க வந்து குரல் கொடுக்கல. ஆனா பெற்றோர்கள் வந்து நின்று சொல்றா, அநியாயத்தை தட்டி கேட்கணும், பாதிக்கப்பட்ட நானே சொல்றேன்னு சொல்றா. ஆனா நாங்க இன்னைக்கு அண்ணன் தலைமையில ஆர்ப்பாட்டம் இங்க அறிவிச்சதுனால வள்ளுவர் கோட்டத்துல வந்து நிக்கிறோம். ஆனா வந்து நிக்கும் பொழுதே வந்து நீங்க ஏறுங்கன்னா இது எந்த வகையான அடக்குமுறை? 5000க்கு மேற்பட்ட காவலர்கள் காலையில இருந்து நிக்கிறாங்க. ஆனா நாங்க கேட்கறது என்னன்னா, இத்தனை காவலர்களையும் ஒரு 2 காவலர்கள் ஒரு கல்லூரி பல்கலைக்கழகத்துக்கு தொடர்ச்சியா போய் பார்க்க இந்த வேலை நடந்திருக்குமா? அப்ப அதை செய்யாம அரசு எதுக்கு இருக்குது அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. மிக வேதனையா இருக்கு. அந்த காவல்துறை என்ன நோக்கத்துக்கு வந்தாங்களோ அந்த வேலையை செய்ய விடல. என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வந்து வெளியில வந்துடக்கூடாது. பாதிக்கப்பட்ட மனைவி அப்படியே மழுங்கடிக்கணும், எவன் குற்றம் செஞ்சானோ அவங்க எல்லாம் காப்பாற்றணும். இந்த வேலையைத்தான் இந்த திமுக அரசு தெளிவா செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த குற்றவாளி ஒருத்தர் வந்து திமுக இருக்காரு, அவரை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு வேலைகள் நடக்குது. இந்த வேலையை வந்து இந்த கல்லூரிகளுக்கு பண்ணியிருந்தா, அந்த எந்த கல்லூரியிலுமே தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கல்லூரியுமே சொல்றேன், இந்த மாதிரி ஒரு போலீஸோ ஏதோ ஒன்று போட்டிருந்தா இந்த தவறு நடந்திருக்காதுல்ல. உறுதியா நடந்திருக்காதுங்க. ஒரு மக்களை காப்பாற்றுவதற்குதான் அரசு, மக்களினுடைய நலன் நாடித்த அரசு அப்படின்னா அந்த வேலையை செய்யணுமா இல்லைங்களா? அந்த இடத்துக்கு போயிட்டீங்க நீங்க, அப்ப அந்த வேலையை செய்யாம இருக்கிறோட விளைவு நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கான ஆட்கள், உங்களுக்கான தேவைக்காக இந்த அரசியலை பயன்படுத்துறதுனால நீங்க வந்து அந்த குற்றவாளிகளை காப்பாத்திட்டே இருக்கீங்க. அப்ப எப்பொழுதுமே ஒரு தவறு நடந்தால் தண்டனை கிடைக்குங்கிற அச்சம் இருந்தா உடனடியா வந்து இந்த தவறுகள் தவிர்க்கப்படும். ஆனால் இங்க அந்த வேலை செய்யாம குற்றவாளிகளே காப்பாத்திட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்டது குறிப்பா இன்றைக்கு இந்த தமிழ் மண்ணுல பெண்ணின் பெருந்தக்க யாவுலன்னு வள்ளுவன் போற்றிய இந்த மண்ணுல, பாரதி போற்றிய இந்த மண்ணுல இன்னைக்கு இவ்வளவு ஒரு ரொம்ப வேதனையா இருக்கு. இதுக்காகவா நாம போராட வந்தோம் அப்படிங்கிற ஒரு வேதனைக்குள்ளதான் நாங்க நின்றுட்டு இருக்கோம். அண்ணன் வர்றதுக்குள்ள ஒரு பதிவு பண்றது கூட முடியாத அளவுக்கு ஏறுங்கன்னு இப்ப 100 பெண்களுக்கு மேல நாம் தமிழர் பெண்களை வண்டியில் ஏத்திட்டாங்க. இது எந்த வகையான அராஜகம்னு தெரியல. மக்களுக்கான அரசா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. இனி வந்து மக்கள் கிட்ட இவங்க அம்பலப்பட்டு போயிட்டாங்க. இனி அரசு வந்து இனி எவ்வளவுதான் நன்மை பண்ணாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க, அந்த நிலைக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த விஷயம், இந்த கல்லூரி மாணவி சம்பந்தமா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல ஒரு பாட்டி வந்து ஸ்டாலினோட போஸ்டர் வந்து அடிக்கிறாங்க. அந்த பாட்டி மேல கம்ப்ளைண்ட் போட்டு இப்ப அவங்கள தேடிட்டு இருக்காங்க. அது எப்படி? அதை நீங்க எவ்வளவு கொடுமை நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியுது. கேள்வியிலே நீங்க பதிலே வச்சுட்டீங்க. ஏன்னா அவங்களுக்கு நொந்து போய் தாங்க முடியாத கல்லெடுத்தா தன்னால முடிஞ்ச ஒரு எதிர்ப்பை காட்டுறாங்க அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே. அப்ப அவங்க மேல நீங்க வந்து ஒரு இவ்வளவு தூரம் ஒரு வன்கொடுமை செய்யறீங்க அப்படின்னா அப்போ இது யாருக்கான அரசு அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கலாம். இது என்ன சொல்றதுன்னே தெரியலங்க, வேதனையோட இருக்கு. எல்லாரும் அரசியலுக்காக ஒவ்வொரு காரணத்தை எடுப்பாங்க. ஆனா நாம் தமிழர் உண்மையாலுமே வழியோட நின்று பாதிக்கப்படுற ஒவ்வொருவருக்கும் நீதி கிடைக்கணும்னு நினைக்கிறோம். நாங்க தீர்ப்பு தான் வழங்குறாங்க நீதிமன்றம், நீதி வேணும்னு நாங்க நிக்கிறோம். பெண்ணுக்கான உரிமை வந்து இங்க கிடைக்கணும், அந்த நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அண்ணன் தலைமையில இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சுக்கிறோம். அண்ணன் வந்து எவ்வளவோ செய்திகள் இன்னும் வெளியில வரக்கு தயாரா இருக்குதுங்கிறதுனால நேற்று மாலை வந்து தடை செய்யறாங்க. இது இப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணோட குடும்பத்துல இருந்து அண்ணனை பார்த்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம். அது ஆமா, அது கூட உளவுத்துறை மூலமா தெரிஞ்சிருக்கலாம். அண்ணனுக்கு கண்டிப்பா பாப்பாங்க யார் உண்மையானவங்க. இன்னைக்கு வந்து அதிகாரம் இல்லைனாலும் யார் மக்களுக்காக போராடுறாங்க சீமான் அண்ணன் மட்டுங்கும் போது கண்டிப்பா பாதிக்கப்பட்டவங்க வருவாங்கல்ல. ஏன்னா இவங்க அரசு நம்பி பயன் இல்ல, இவங்க அரசுலதான் இந்த வேலையை நடக்கு. திமுக அரசு நடந்திருக்கும் போது அந்த பெண் பாதிக்கப்படுறா. அப்ப என்ன பண்ணுவாங்க? எங்க நமக்கான ஒரு ஆதரவு இருக்கு, யார் குரல் கொடுப்பாங்க, இதுக்கான தீர்வு மொத்தம் எங்க கிடைக்குன்னா சீமான் அண்ணன் தான். அப்ப சீமான் அண்ணன் தேடி வர்றது யாரால தடுக்க முடியாதுல்ல. இப்போ வந்து இந்த போராட்டம் வந்து காவல்துறையால முழுசா தடுக்கப்படுது. இந்த போராட்டத்தை வந்து அடுத்த கட்டமா அண்ணன் எப்படி, நாம் தமிழர் கட்சி எப்படி எடுத்துட்டு போவாங்க? உறுதியா வந்து தீர்வை நோக்கி போவார் அண்ணன். அதாவது அண்ணன் உண்மையிலுமே வாக்கு வேணுங்கிறதுக்காக எந்த வேலையுமே செய்யலைங்க. ஒரு இன விடுதலைக்கான களத்தை வலிமையாக்குறதுக்கான வேலையை தான் செய்யறாரு. அறம் மட்டும்தான் அவருக்கு சாட்சியா நிக்குது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அன்னைக்கு அறம் கூற்றானது அழித்தது. ஆனா இன்றைக்கு வந்து அறமே அண்ணனுக்கு சாட்சியா இருக்குது. இயற்கை அவருக்கு வழி நடத்துது. மிகப்பெரிய அளவுல வந்து தீர்வை நோக்கி அண்ணன் போயிட்டே தான் இருப்பார். எந்த ஒரு இதுக்கு அச்சப்பட மாட்டாரு, எந்த தடைக்கும் பயப்பட மாட்டாரு.
அவருடைய நோக்கம், இலக்கு, லட்சிய உறுதி போயிட்டே இருக்கு. நாங்கெல்லாம் பெரும் படையா அவரோட உறுதியா நிற்போம். நாங்க சீமான் அண்ணா ஆர்ப்பாட்டம் சொல்லியிருந்தாரு. ஆமா. இப்போ வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 5000 போலீஸ் கிட்ட நிக்கிறாங்க. ஆமா. இந்த அளவுக்கு ஒரு ஆளை தடுக்க வேண்டிய தேவை எங்க இருந்து வருது? அதாவது சீமான் வந்து இப்ப ஆர்ப்பாட்டம் பண்றதுனாலே சீமான் எதை செய்தாலுமே உண்மையைத்தான் செய்வார், நேர்மையை செய்வார், மக்களுக்காக போராடுவார். அது பாலியல் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து அவருக்கு தெரிஞ்சிட்டுனா அவர் ரொம்ப கோபமா எல்லா போராட்டங்களும் ஈடுபடுவாரு. கைதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. ஏன் தெரியுமா? 145 வழக்கு இருக்கு. இதுக்கே கவலைப்படல அவரு. சரி, இதே பார்த்துட்டு திமுக சேர்ந்தவங்கள நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு ஐயா நம்ம முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களோ இல்ல அவர் பையனும் இருக்கவங்கன்னா 145 வழக்கு சந்திப்பாங்களான்னு கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க, சந்திப்பாங்களா? என்ன நிலைமையாகும்? 145 வழக்கு ஒரு மனுஷன் மேல போட்டா செத்து போயிருப்பா. அப்பவே அவரு அப்போ எழுந்தடிக்காரு சிங்கம் மாதிரி. என்ன காரணம்? தன் மீது எந்த குற்றமும் கிடையாது, மக்களுக்காக போராடுறாங்க, அவ்வளவுதான். கேளுங்க. பிறகு இப்ப அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து பெருந்திரளா யாருமே கூடல. முக்கியமான சில பெண்கள் கட்சியில வந்து முக்கிய பொறுப்புல இருக்கவங்களை வந்து குறி வச்சு காவல்துறை. இது அப்படி கிடையாது. முக்கிய பொறுப்புல இல்லைங்கிறது, முக்கிய பொறுப்புல உள்ளவங்க மட்டும்தான் கிடையாது. நானும் காலையில வந்து பாத்துட்டு தான் இருக்கேன். வர தொண்டர்களையும் மற்றபடி முக்கிய பொறுப்புல உள்ளவங்களையும் 10 பேர் 15 பேரா வர ஒவ்வொரு வண்டியா வலுக்கட்டாயமா அடாவடித்தனம் பண்ணி ஏற்றிட்டு போறாங்க. இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரான காமராஜருடைய ஆட்சி காலத்தில் உண்டாரு. எனக்கு காமராஜருடைய அரசியல் பண்ணக்கூடிய நான் பழைய ஸ்தாபன காங்கிரஸ்காரன். அதுக்கு பிறகு திமுகவையோ இன்னைக்கு அண்ணா திமுக நான் ஒரு கட்சியாவே நினைக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? 2 ஊழல். காமராஜர் சொன்னார், 2 ஒரே குட்டையில் ஊழி மட்டை சொன்னார். அதுக்காண்டி நான் வந்து அந்த கட்சியிலையும் சேரல. இன்றைக்கு நான் சீமானுக்கு ஆதரவா இருக்கேன். உண்மை பேசுறாரு, தமிழர்களுக்காண்டு போராடுறாரு. இதான் உண்மை, சத்தியம். ஆனா அவர் மேல என்னெல்லாமோ பொம்பளை வச்சு பார்ப்போம், பெண்களை வச்சு என்னெல்லாமோ அவதூறு பண்ணி பார்த்தான், மற்ற யாரெல்லாமோ அவதூறு பண்ணி பார்த்தா, என்னெல்லாமோ சினிமாக்காரியை வச்சு அவதூறு பண்ணி பார்த்தா, அப்படி எல்லாம் பண்ணி பார்த்தாங்களே. உங்களுக்கு தெரியுமில்ல, அவரு பேரை வந்து குறைக்கணும். அதாவது இந்த கூட்டம் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் வந்துருந்துச்சுன்னா சீமானுக்கு வந்து செல்வாக்கு கூடிரும். இதை குறைக்கணும், மீடியாக்கள் வந்து இதை வந்து பரப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டத்தை காட்டக்கூடாது. எந்த இதுவுமே இப்படி பாத்தீங்கன்னா, நான் திருநெல்வேலிக்காரன். எங்க ஊர்ல இப்ப ஒரு வாரத்துக்கு மேல உங்களுக்கு தான் தெரியும், திருநெல்வேலி கோர்ட்ல கோயில் இருந்துச்சா? பாத்தீங்களா? இங்க காட்டுற வேகத்தை அந்த போலீஸ் அங்க நிக்கலாம்ல. கோர்ட்டு முன்னால ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல எத்தனை பேர் இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமில்ல? உங்களுக்கு ஒரு மாவட்ட தலைமை நீதிமன்றம், அந்த நீதிமன்றம் வாசலை வச்சு வெட்டுறான். யாருமே போலீஸுக்கு தைரியம் வந்து பிடிக்கல. ஆமா, திருநெல்வேலிக்காரர் 2 வக்கீல் பிடிச்சாங்க. 2 வக்கீல் ஓடி ஒரே ஒரு பிடிச்சாங்க. 40 போலீஸ் இருக்காங்க. துப்பாக்கி வச்சிருக்காங்களா? எதுக்கு சுடாரா? எதுக்கு வச்சிருக்காங்க துப்பாக்கி? பொதுமக்கள் பாதுகாப்பு தான் வச்சிருக்காங்க துப்பாக்கி. சுட வேண்டிய 4 பேர் சுடியாரி 4 பேரை சுட்டுட்டு போறாங்க. ஒரு கொண்டு கொலை செய்து போறான், வெட்டி. அதாவது அது கொடூரமான கொலை. எப்படி கேளுங்க, தலையை பூரா வெட்டி நல்லா சிலைச்சிட்டான், கையை வெட்டிருக்கான், காலை வெட்டிருக்கான். பார்த்துக்கிட்டு நிக்குது, சுடு, நீ எதுக்கு துப்பாக்கி வச்சிருக்க? இதோட ஒரு துப்பாக்கி எதுக்கு நான் கேக்குறேன். தூத்துக்குடியில போறான்னா மக்களுக்காக போறான்னா தான் சொல்லுவாங்க. எது ஸ்டெர்லைட் இல்லையா? ஸ்டெர்லைட் மக்களுக்காக போராட்டம். அதான் மக்களை தான் சொல்லுவாங்க. என்னுடைய ஒரு கேள்வி, நான் தூத்துக்குடி பக்கத்துல உள்ள புரியா உங்களுக்கு? எனக்கு திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் பார்டர்ல தான் இருக்கு. ஆனா தூத்துக்குடியில உள்ள அன்னைக்கு நடந்த கலவரம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், உலக அறிஞ்சது. யார் சுட சொன்னது? சுட்டது ஒரு சுட்டல, யார் சுட சொன்னது? மேல இருந்துச்சு, மேல இங்க வேற வானத்துல இங்க எவனா ஆர்டர் போட்டோம், எவன் போட்டது ஆர்டர்? அதை கேள்வி இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன். எவையா உனக்கு அனுமதி கொடுத்தது? சுடுறதுக்கு மாவட்ட கலெக்டர் கொடுத்தாரா, டிஆர்ஓ கொடுத்தாரா, இல்ல காவல்துறை அதிகாரி டிஜிபி கொடுத்தாரா? யாரு கொடுத்தது? இல்ல அமைச்சர் கொடுத்தாரா? சொல்லு, நான் இன்னைக்கு கேட்கிறேன். அது வரைக்கும் பதிலே கிடையாது. சரி, விசாரணை கமிஷன் போட்டாங்க. அந்த விசாரணை கமிஷன் வந்து ஒரு தீர்ப்பு சொன்னாங்க இல்லையா? நடவடிக்கை எடுத்தாங்களா? நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? திமுக அன்னைக்கு வந்து என்னன்னா, நம்ம ஒரு சில பேரோட பேசியிருக்காங்க. என்ன தெரியுமா? சில கட்சிகள் பேசியிருக்காங்க. அதாவது திமுக காரன் வந்து எப்படின்னா, சில உதாரணத்துக்கு இன்னொரு பேசல, நான் பேசல, உங்களுக்கு தெரியும், யாருங்கிறதெல்லாம் தெரியும், மீடியாக்குள்ள போடுறாங்க. அதாவது ஏடிஎம்கே காரன் வந்து தோட்டம் மட்டும் கலத்தி விட்டுருவான். உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், உலக புற பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனா திமுக காரன் காதோட அறுத்து எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு அவர் சொன்னாரு. பல கட்சி பழகற்பையா தெரியுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு பிறகு அரசியலுக்கு வந்தவர், வரலாம். கேளுங்க. இப்போங்கய்யா, இப்போ மாணவிக்கு நீதி வந்து அரசு தான் வாங்கி தரணும். சரி. ஆனா அரசு வந்து அந்த இதுல கொஞ்சம் தவறுதலா ஹேண்டில் பண்றாங்க அந்த விஷயத்த. ஆனா நீதிக்காக போராடுறவங்களை கைது பண்றது எந்த விதத்துல நியாயம்? இது வழக்கமான ஒன்றுதான். திமுக ஆட்சியில் வந்து நீதிக்காக போராடுறவங்களை தான் செய்வாங்க. ஏன் தெரியுமா? திமுக ஆட்சிக்கு வந்து அவதூறு வந்து அவ பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா தப்பு கூட அவங்ககிட்ட தான். இப்போ நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இப்போ நம்ம செய்திகளை பார்க்கலாம், நம்ம நேரில் பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல இருந்து ஒரு பொண்ணை வந்து வீடியோ எடுத்திருக்கான். இதனாலதான் முதல்ல வந்து பிரச்சனை. வீடியோ எடுத்தது 2 பேர்.
அதானே இந்த சம்பவம் நடந்திருக்கு. அது அந்த பாலியல் பலாத்காரம் பண்றது மிக கொடுமை, அது வேற விஷயம் இல்ல. இதை நீ பேசக்கூடிய அவன் வீட்டுல அவன் தங்கச்சோ அவன் மனைவியோ அவன் பிள்ளையோ யாரா இந்த மாதிரி இருந்தா பேசுறான்ல இருந்தா பொறுத்து விடுவானா? நம்ம வீட்டுல இருந்தா பொறுத்து விட மாட்டோம்ல. ஆமா சரி, 2 பேர் வந்து போட்டோ எடுத்திருக்கான், வீடியோ எடுத்திருக்கான். ஒரு தான் ஏதோ கிடைச்சது. 2 பேர் யாரு? நான் என்னுடைய கேள்விதான் நான் கேட்க பதில் சொல்லுங்க நீங்க. ஆமா, அதாவது 2 பேர் வந்திருக்காங்க சொல்லி போட்டோ எடுக்காரு, படம் எடுத்துக்கான்னு சொல்லி மீடியா பூரா உலகம் பூரா இருக்கு. உண்மைதான். ஒருவர் அவர் சொல்றாரு, இன்னொரு யாரு? சார் யாரு? ஒரு சார் வர்றாரு. அந்த எந்த சாரு? அது எந்த சாரு? அது எந்த சாரு? சாருக்கு பின்னாடி யாரு இருக்கா? என்ன யாருல? யாருல சாருன்னு சொன்னது யார? கொண்டாமல் அவர் பிடிச்சு கொண்டா அருண் ஐபிஎஸ் சொல்றாரு. அந்த மாதிரி யாரு இல்ல, இப்ப மிரட்டுறதுக்காக பயன்படுத்தினா. யாரு மிரட்டுறதுக்கு? அருண் ஐபிஎஸ் அந்த பொண்ணை மிரட்டுறதுக்காக சும்மா பயன்படுத்தினா. அந்த பொண்ணை சொல்லுதுல்ல, பொண்ணு சொல்லுதுல்ல, பொண்ணு வாக்கும்போது சார் சாருன்னு சொன்னாங்க சொல்றதுல்ல, சொல்லுங்க இல்லையா? சரி, முதல்ல ஒரு ஆடி கார் வந்துருந்தான். சரி, அது இல்லன்ட்டா வரலன்ட்டா. BMW கார் வந்துருக்கல, யார் காரு? எந்த விஐபி காரு? எந்த திமுக கார காரு சொல்லு. சரி, அதை விட்டுருவோம். அவன் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவன் பேர் இல்லையா? ஞானசேகரன் திமுக கட்சியை இல்லைவிட்டாங்க. அதான உண்மை. உலகத்துக்கு கூட சொல்றான். நாங்க உண்மை. ஒரு அமைச்சர் சொல்றாரு, அந்த பொழுது அமைச்சர் சொல்ற அந்த பொழுது பொழுகிறாரு அந்த அமைச்சர். அது என்ன பொழுகிறாருன்னா, அந்த ஞானசேகரன் வந்து திமுக கட்சியை சேர்ந்தவர் அல்ல அப்படின்ட்டு. இப்ப நேற்று முன்னாள் பேட்டியில வந்து நம்ம அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பாத்தீங்களா? ஆதாரமா காட்டுறது அதிமுக அவரே காட்டுறாரு. திமுக எந்தெந்த அமைச்சராக இருந்திருக்காரு, எந்த இதுல கலந்துருக்காரு, பேசினார்ல எல்லாம் பாத்தீங்களா நீங்க? அப்ப இப்படி அவ்வளவுமே போய் தான் பேசுறாங்க. இப்போ நீதிக்கு வந்து இவங்க ஆதரவா என்றைக்குமே நடந்தது கிடையாது. ஏன்னா அது கட்சி அநீதி கட்சி தான். ஆமா, அது நீதி நேர்மை கிடையாது. எங்க கேளுங்க, அதாவது அவர் கொள்ளை அடிக்கணும். இப்போ சாதாரண நீங்க வந்துகிட்டீங்கன்னா ஒரு ரோடு போடுறாங்கன்னா சரி 50% தான் செலவு பண்ணுவாங்க. 1 கோடி ரூபாய் போடுற ஒரு சாதாரணமா ஒரு கவுன்சிலர்ல இருந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து அத்தனை பேரும் கோடி கோடியா நீ கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். பெருந்தலைவர் காமராஜ் காலத்துல எவனா அடிச்சானா வச்சிருக்கானா? அடுத்த சீனால வந்து திறநிதி வாங்குறாரு இருக்கா. 5640 கோடியா 600 கோடியா யார் அந்த இவர்கிட்ட வாங்கினாங்க, லாட்டு சீட்டு கரெக்ட மாத்தின்ட்டு வாங்கினாங்கல்ல. அது எந்த நீதி? அது எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? இது திறநிதியா வேற? அது பிச்சையா? 640 கோடி வாங்கல திமுக ட்ரஸ்ட் வாங்கல, அது பிச்சையான்னு கேட்கிறேன். திறநிதி நாங்கெல்லாம் கொடுக்குறோம் 100 ரூபா 50 ரூபா 100 ரூபா 50 ரூபா 200 ரூபா இப்படிதான் கொடுக்குற கட்சிகளுக்கு.